ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது வந்துட்டு சுகன்யா ரஞ்சித் குமார் ஃப்ரம் சென்னை. அவங்க she has lost 10 kgs and she is a teacher and she believed in the diet and she is reversing all her health issues even in these 80 days and still she is on for other 40 days. So I welcome you ma'am for this phenomenal session. Yeah, hi Suganya ma'am. Hello, ma'am. How are you? Yeah, I'm too good. எப்படி இருக்கீங்க? It's so good to see you. Yes, ma'am. Really nice journey. இது ஒரு nice decision in my life, and I'm good. Wow, 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 wow. எஸ் சுகன்யா மேம். லைக் நீங்க எப்படி வந்துட்டு வந்து டயட் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சு உங்களுக்கு? வாட் மேட் யூ Diet ஸ்டார்ட் யுவர் டயட்? ஆக்சுவலி வந்து டயட் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாரு. எனக்கு சுத்தமா இதுல பிலீஃபும் இல்ல, இன்ட்ரெஸ்டும் இல்ல. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி ஒரு ஃபுட்டி. சின்ன வயசுல இருந்தே ஒரு தெரியும்ல, ஒரு பிராமின் ஃபேமிலி எப்படி ஒரு யூனோ அந்த ஒரு ஃபுட் ஹேபிட்ஸே அவங்களுக்கு வந்து இந்த மில்க் கர்ட், இந்த மில்க் டைரி ப்ராடக்ட்ஸ் நிறைய அதுலயே சாப்பிட்டு வளர்ந்த குடும்பம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய சாப்பிட்டு தான் நம்ம வளர்ந்துருக்கோம் சின்ன வயசுல இருந்தே. ஸோ எனக்கு பெருசா டயட்ல பிலீஃப் இல்ல. பட் ஸ்டில் வந்து ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணாரு. அவர் வந்து கிராஜுவல் அந்த டிக்ரீஸ் இருந்தது. சோ என்ன சும்மா நீயும் நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் ஸ்டார்ட் பண்ண சொன்னாரு. லிட்டரலி ஃபர்ஸ்ட் டே வந்து நான் சும்மா நானும் ரவுடி தான் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் வந்து ஃபர்ஸ்ட் டே முடியல எனக்கு. ஏன்னோ ஐ ஃபெல்ட் லைக் ரொம்ப லெஸ் கான்ஃபிடென்ட்டா இருந்தது. லிட்ரலி அழ ஆரம்பிச்சிட்டேன்ல, எனக்கு வேண்டாம், எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஃபீல்ல இருந்தேன். அதுக்கப்புறம் செகண்ட் டேல இருந்து நீங்களும் சொன்னீங்க, லைக் அவரும் சொன்னாரு, லைக் ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ் ஒரு நம்ம பாடி அடாப்ட் பண்ற வரைக்கும் கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறமா அது இட் வில் கெட் யூஸ் டு யுவர் பாடின்ற மாதிரி சொல்லவும், சரி ஒரு 2 டே செகண்ட் டேல இருந்தே ஆக்சுவலி கொஞ்சம் நார்மலா ஆயிடுச்சு. அண்ட் அடாப்டபிளாவும் இருந்தது எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் வித்தின் 1 வீக்லயே எனக்கு கொஞ்சம் இன்ச் லாஸஸ் அந்த மாதிரி சேஞ்சஸ் தெரியவும், எனக்குள்ள இன்னுமே அது பார்க்கும்போது ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிரியேட் ஆகும் இல்லையா? அது மாதிரி கிரியேட் ஆச்சு. ஸோ இன்ட்ரெஸ்டடா நானும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வாவ், பட் எனக்கு ஃபென்டாஸ்டிக் மேம். இன்னுமே ஃபேத்தே இல்ல. நான் வந்து காஃபி அடிக்ட். காஃபி இல்லாம இருக்க சின்ன வயசுல இருந்தே அந்த காஃபினா ரொம்ப ஐம் அடிக்டட் டு இட். பட் ஆனா நான் அப்படிலாம் இருப்பேன்னு நினைக்கல. ஸ்டில் இப்போ வந்து அது நானே லிட்டரலி எங்க அம்மா குடுக்குறேன்னா கூட எனக்கு வேண்டாம். எனக்கு அது அந்த கிரேவிங்ஸே இல்ல. அதாவது நம்ம டெலிபரேட்டா ஸ்டாப் பண்ணல. அந்த கிரேவிங்ஸே வராத அளவுக்கு மென்டலி நம்ம வந்து அதுக்கு அடாப்ட் ஆயிட்டோம். அதுதான். வாவ், ஃபென்டாஸ்டிக். யூ செட் எவ்ரிதிங். என்னென்ன எல்லாமே சொல்லிட்டீங்க பாருங்க. நீங்க ஃபுட்டின்னு சொல்லிட்டீங்க. ஸோ நீங்க பிராமின் ஃபேமிலி டயட்ல பிலீஃப் இல்லன்னு சொல்லிட்டீங்க. பட் யூ ஹேவ் டன் அண்ட் தென் யூ ஹேவ் ஷோன் த ரிசல்ட். உங்களுக்கு ரிசல்ட்டும் ஆமா. கிடைச்சிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப காஃபி அடிக்ட். இருந்தாலும் இந்த டயட்ல வந்துட்டு அதெல்லாமே அந்த கிரேவிங்ஸ் எல்லாம் இல்லாம, இது பண்ணாம நீங்க லைக் என்ன சொல்றது? உங்களுடைய மைண்ட் செட்டும் அது அது ஒண்ணு அது ஒண்ணு. ஸோ மோ மோரோவர் இட்ஸ் யுவர் கம்ப்ளீட்லி லைக் பாசிட்டிவ் தாட்ஸ். ஸோ உங்களுடைய ஆ. ஹெல்த்துக்கு நீங்க எடுத்த அந்த ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா? லிட்டரலி ஐ வாஸ் அபௌட் டூ கிரை. ஒண்ணும் முடியல. இது நான் குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு தட்ஸ் வாட் யூ மேட் அப் யுவர் மைண்ட் டூ ஃபாலோ அப் திஸ். ஸோ அதுக்கப்புறமா வந்து பாடி வந்துட்டு உங்களுக்கு அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே யூ யூ ஸ்டார்ட் சீயிங் த ரிசல்ட். Then you are just continue doing it. Very good, ma'am. ஆமா. Absolutely, it's so good. And I have one more question to you. இப்ப நீங்க டீச்சரா இருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்க டெய்லி லைக் யூ வில் ஹேவ் அ வெரி பிஸி ஷெட்யூல். ஈவன் ஐ குட் சீ கம்ப்ளீட்லி நீங்க மார்னிங் போகணும், பண்ணணும். லைக் ஹோல் டே வந்துட்டு ஸ்கூல்ல வந்துட்டு இட் வில் பி சோ பிஸி. எங்கேயுமே வந்துட்டு ஒரு ஆமா. லீஜர் டைம்ன்றது இருக்கவே இருக்காது. ஸோ கம்ப்ளீட்லி யூ ஆர் பேக்ட் அப் வித் எவ்ரிதிங். ஸோ அப்போ வந்துட்டு அகெயின் யூ ஆர் கம்மிங் ஈவினிங் ஆல்சோ லைக் அட்டெண்டிங் ஆல் யுவர் கிளாஸஸ் அண்ட் தென் யூ ஆர் கம்மிங் பேக் ஹோம். ஸோ, அதுவரையும் நீங்க வந்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துட்டு நீங்க மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க? லைக் மார்னிங் ஃபுட் எடுத்துட்டு, நீங்க எப்படி வந்துட்டு ஈவினிங் வரையும் நீங்க வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியுது? பிகாஸ் ஸோ நம்மளுடைய வியூவர்ஸ் கூட நெறைய பேர் என்னடான்னா, ஸோ லைக் ஆல் ஆர்
job holders only. So they also have like morning 8 to 5 ஜாப் ஒர்க்கர்ஸ் அந்த மாரி இருப்பாங்க. இல்லைங்களா? ஸோ நீங்க எப்படியெல்லாம் நீங்க வந்துட்டு இது டயட் ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா, ஸோ இட் வில் பி லைக் அ மோட்டிவேஷன் ஃபார் தெம் ஆல்சோ. லைக் தே டோன்ட் கெட் ஸ்கேர். ஓ டயட்ன்னா சம்திங் தே வில் பி மேக் அஸ் டூ ஏதோ க அவங்க சொல்றது தான் ஃபாலோ பண்ணணும். இது இட் வில் பி டூ கிரிட்டிக்கல் அந்த மாதிரி எல்லாம். ஸோ நெறைய பேருக்கு வந்துட்டு இப்ப தாட்ஸ் இருக்கு. ஸோ அந்த இதுக்கு வந்து நீங்க எப்படி லைக் யூ ஹேவ் டேக்கன் திஸ் டயட் இன் யுவர் பிஸி ஷெட்யூல் மேடம்? டயட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து என்னோட ஃபேவரட், நமக்குன்னு ஒரு ஃபேவரட் வெஜிடபிள்ஸோ, நமக்கு ஃபேவரட் ஃபுட்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஹெல்தி ஃபுட்லயே நான் சொல்றேன், ஜங்க் ஃபுட் இல்லாம ஹெல்தி ஃபுட்லயே நம்மளோட ஃபேவரட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அதுதான் நான் மோரா ஸ்டார்டிங்ல அது நம்மளோட டயட்ல எது வந்து கரெக்ட் அதுல ஃபிக்ஸ் ஆகுதோ அந்த வெஜிடபிள்ஸா பிக் பண்ணி அதுதான் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சேன். ஸோ அதனால என்னோட பசி வந்து அது நமக்கு பிடிச்சத சாப்பிடும் பொழுது அது பெருசா எனக்கு எஃபெக்ட் ஆகல. அதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் நான் ஃபாலோ பண்ணது. அதுக்கப்புறம் நமக்கு அந்த பண்றதே கொஞ்சம் டேஸ்ட்ஃபுல்லா பண்றதுக்கு வீட்ல ஒரு ஆள் இருக்காங்க. அதனால அது டேஸ்டா இருக்கு நமக்கு அப்படின்றபோது அது நமக்கு பெருசா டிஃபரன்ஸ் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியவே இல்ல. நம்ம நார்மலா ஒரு ரைஸோ இல்ல நம்மளுடைய நார்மல் டெய்லி ஃபுட் என்ன சாப்பிட்டுட்டு இருந்தோமோ இத்தனை வருஷமா அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா தான் இருந்ததே தவிர்த்து எனக்கு அது பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. நம்ம என்னவோ வித்தியாசமா சாப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. ஒண்ணு டேஸ்ட், இன்னொன்னு என்னோட ஃபேவரட்ஸா எடுக்க ஆரம்பிச்சேன். மேபி இப்ப நமக்கு பிடிக்காத ஏதோ ஒரு வெஜிடபிள் எடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மென்டலி ஐயோ இது சாப்பிடணுமா அப்படின்னு நமக்கு லிட்டரலி தோணலைன்னா கூட நம்ம மென்டலி நம்ம அத மைண்ட்ல ஒரு தாட் இருக்கும் இல்லையா? அது கூட எஃபெக்ட் பண்ணும்னா ஸ்டார்டிங் இப்ப நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வெண்டைக்காய்னா பிடிக்கும், கொஞ்சம் கோவக்காய்னா பிடிக்கும். சோ இதெல்லாம் நிறைய நம்ம எடுத்துக்கும் பொழுது பொடலங்காய் என்னோட ஃபேவரட்டான வெஜிடபிள நான் வந்து நிறைய எடுத்துக்க ஆரம்பிச்சேன். அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பசின்றது வரல. சோ அந்த ஃபாஸ்டிங் டைம் இருக்கும்பொழுது எனக்கு அது வந்து ஒண்ணும் பெருசா இல்ல. அப்படியும் லிட்டரலி கொஞ்சம் நடுவுல ஏதாவது பசிச்சதுன்னா கேரட் அண்ட் கியூக்கம்பர் எடுத்துப்பேன் நானு. சோ அது வந்து எனக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டா இருக்கும். அப்படியும் இல்ல ஏதாவது குடிக்கணும் போல தோணுச்சு அப்படின்னா லெமன் டீயோ அந்த மாதிரி ஈவினிங் ஒரு 4:00, 5:00 அந்த மாதிரி கிரீன் டீ, லெமன் டீ அந்த மாதிரி எடுத்துப்பேன். சோ அப்படிதான் இனிஷியல் ஸ்டேஜ் நான் கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணேன். பட் ஆனா அது எனக்கு அப்படியே எனக்கு இதுவாயிடுச்சு. சப்சைட் ஆயிடுச்சு. எனக்கு அது செட்டில் ஆயிடுச்சு. ஸோ நீங்க வொர்க் இதுல வந்துட்டு இந்த டயட் எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகல அப்போ ஒண்ணா? அதான் பிளான் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் நம்ம வடிவேல் சொல்ற மாதிரி எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பிளான் பண்ணி பண்ணணும். அது பண்ணணும். மாதிரி என்னோட லஞ்ச் டைம் என்னவோ அது அதுல இருந்து தான் நான் பிளான் பண்ணேன். சோ நான் ஒரு டைம் பிக்ஸ் பண்ணா அது என்னோட ஒர்க் கண்டிப்பா அது இதுவாகும் எஃபெக்ட் பண்ணும் அப்படின்றதுனால. ஏன்னா ஸ்கூல் டைம்ல கிட்ஸோட நான் நிறைய இருக்கிற டைம்ல வந்து என்னால ஒரு 1/2 அன் ஹவர் செப்பரேட்டா என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியாது. என்னோட ஃபர்ஸ்ட் சேலஞ்சே அதுதான் இருந்தது. சோ நான் வந்து எனக்கு இப்ப 12:30 லஞ்ச் அப்படின்னா நான் 12:30ல இருந்து அப்போ அந்த டைம் பீரியட் யுவர் அட்வைஸ் நம்ம அந்த ஃபாஸ்டிங் எடுத்துக்கிட்டோம். சோ அந்த டைம்ல இருந்து எவ்வளவு பிரேக் எடுத்து ஈவினிங் மீல் எடுக்கணுமோ அது நான் எடுக்கிறதுனால எனக்கு பெருசா அது அஃபெக்ட் பண்ணல. சோ அந்த வாவ்! ஃபென்டாஸ்டிக், ஃபென்டாஸ்டிக் மேம். தட்ஸ் வாட் அதுதான் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன். எப்படி வந்துட்டு ஈவன் யூ பேலன்ஸ் யுவர் வொர்க் அண்ட் as well as யுவர் டயட். பிளானிங் இருந்தது ஸ்டார்டிங்ல இருந்து. ஓ! கிரேவிங்ஸ் இருந்தது ஃபுல்லாவே. ஓகே. கிரேவிங்ஸ் அதான் கொஞ்சம் டேஸ்டான ஃபுட் சாப்பிடுறதுனால எனக்கு பெருசா நான் எதுவும் மிஸ் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. சோ அந்த குக்கிங் ரெசிபிஸும் கொஞ்சம் டேஸ்டான இதுவா எடுத்துக்கிட்டு அதே மாதிரி ஃபேவரட்டான வெஜிடபிளா பார்த்து சாப்பிட்டதுனால எனக்கு பெருசா இது சாப்பிடலையே அப்படின்ற கிரேவிங்ஸ் எனக்கு வரவே இல்லை. அது ஃபில்லிங்கா இருந்தது. கொஞ்சம் இன்டேக் ஆஃப் வெஜிடபிள்ஸ் நிறையவும் எடுத்துக்கிட்டேன் ஸ்டார்டிங்ல. ஏன்னா கொஞ்சம் எனக்கு பசி வராம இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தி ஆஃப் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்து என்னுடைய அந்த குவான்டிட்டி கொஞ்சம் 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 கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணி எவ்வளவு அளவு நம்ம ஜென்ரலா சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு நான் வெஜிடபிள்ஸா கண்ட்ரோல் பண்ணி வந்துட்டேன். வாவ்! வாவ்! ஸோ இப்போ வந்துட்டு நீங்க அ எத்தன கேஜஸ் ரெட்யூஸ் ஆயிருக்கீங்க மேம்? சோ ஃபார் லைக் ஹவ் மெனி டேஸ் இட்ஸ் பீன் அபௌட் யுவர் ஜர்னி?
ஸோ இன்னைக்கோட 83 days ஆகுறது. ஸோ நான் டே 1ல வந்து 85 kgs இருந்தேன். ஸோ என்னோட வெயிட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் 79 ஃபார் மோர் தென் 10 years என்னோட வெயிட் வந்து 79 தான் இருந்தது. ஆனா இந்த கோவிட் டைம்ல தான் இந்த ரிமைனிங் இந்த 6 kgs வந்து எனக்கு அப்படியே டெவலப் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு அது நிறைய நானும் எல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன். ஸோ வாக்கிங் போவேன், ஜிம் போனேன், அது எல்லாமே அதாவது கண்டினியூட்டி இருக்காது, கன்சிஸ்டன்டா ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் ரிசல்ட் வராதது இன்னும் கன்சிஸ்டன்சிக்கு ஒரு காரணம் என்னன்னா, இன்கன்சிஸ்டன்சிக்கு காரணம் ரிசல்ட்டே வரல. நம்ம என்னடா இவ்வளவு புஷ் பண்றோம் அப்பயும் ரிசல்ட் வரல அப்படின்றதுனாலே நம்ம டிமோட்டிவேட் ஆயிட்டு ஸ்டாப் பண்ணிடுறோம். சோ But you have அதுதான் tried so பிரச்சனை. many other things also, like gym you have tried, and you have tried ஆமா. other crash diet something. அது எல்லாமே ட்ரை பண்ணி இது பண்ணி so at last so like you were நம்ம ஓன் டயட்டும் ஃபாலோ பண்ணோம். அது என்ன ஆகுறது அப்படின்னா, அதையும் கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா அது நம்மளோட பாடி எதை அக்செப்ட் பண்ணோம், எதை அக்செப்ட் பண்ணாத, நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, நமக்கு எதுவுமே தெரியாம பிளைண்டா நம்மளே ஒண்ணு எடுத்துக்கும் பொழுது அது நமக்கு ப்ராப்பரான ஒரு இதுவா இல்ல. of அதனால course இந்த மாதிரி definitely நிறைய ஃபெயிலியர்ஸ். definitely. ஸோ வெட்ஸ் ஆகி தான் ஒரு 85க்கு வரும்பொழுது ரொம்பவே இதுவா இருந்தது. ஸோ இப்போ நான் இந்த 83 daysல நான் லாஸ்ட் வீக் செக் பண்ணும்போது என்னோட வெயிட் வந்து 75 kgs கிட்ட டச் ஆயிடுச்சு. Wow, ஸோ congratulations. 10 kgs கம்மி ஆயிருக்கேன், விச் இஸ் லைக் ஒரு மிராக்கிள் தான் நான் சொல்வேன். ஏன்னா 10 years -79 இருந்தேன். அதுவே எனக்கு ஓவர் வெயிட்னு தோணும். அது நான் 85 மாறணும்னு அப்படியே எனக்கு ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சு. இப்போ சரி கொஞ்சம் பேக் டு ஒரு 10 yearsக்கு முன்னாடி இப்போ போன ஒரு ஃபீல் இருக்கு. இன்னும் ஐடியல் வெயிட் டச் பண்ணிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் காலேஜ் டேஸ்க்கு Sure, போன ஒரு sure, ma'am. All the best for your reaching your ideal weight. So now how is your confidence level? So இப்போ உங்களுடைய confidence level எப்படி இருக்கு? So like இல்ல after கான்ஃபிடன்ஸ் losing your வந்து weight அப்புறமா ப்ரொஃபஷனல் வைஸே கொஞ்சம் எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. ஏன்னா நம்மளுடைய அவுட்லுக் சேஞ்ச் ஆக ஆக நமக்கு வந்து எதையுமே நம்ம ஒரு போல்டா ஃபேஸ் பண்ற மாதிரி ஒரு நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டா இருப்போம்ல. நம்ம ஏதோ ஒரு ஸ்பீச் நிறைய இப்போ என்னுடைய டீச்சிங் ப்ரொஃபஷன்ல நிறைய செமினார்ஸ் கண்டக்ட் பண்ற மாதிரி இருக்கும். கிளாஸ் வந்து நான் மைக்ரோ டீச்சிங்னு சொல்லுவோம். லைக் நியூ டீச்சர்ஸ்க்கு நம்ம வந்து டீச் பண்ணி காமிப்போம். அப்ப வந்து நம்மளோட பாடி லாங்குவேஜ்ல இருந்து எல்லாமே வந்து வேற மாதிரி இருந்திருக்கும். அப்போ நம்ம எவ்வளவுதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும் நம்மள பத்தி அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருந்தது. இப்போ வந்து அது நான் கொஞ்சம் நானுமே அந்த ஒரு ஈஸியா என்னால அப்ரோச்சபிளா இருக்க முடியுது. அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ அது எனக்கு நல்லா விசிபிளா தெரியுது. இந்த லாஸ்ட் ஒரு 3 months வந்து அந்த ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இன் மை கான்ஃபிடன்ஸ் நிறையவே இருக்கு. fantastic, fantastic, ma'am. Yeah. So like மெயின் ஹாப்பினஸ் என்னன்னா, நம்ம வந்து ஒரு நம்மளோட ஃபேவரட் ட்ரெஸ்ஸ ட்ரையல் பார்க்கும்பொழுது அது நமக்கு ஃபிட் ஆகலன்னா, அது எவ்வளவு பெரிய ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கும். அது வந்து லூஸா இருக்கு அப்படின்னும்போது, அது ஒரு பெரிய அது நான் லூஸா இருக்கும்போது அவ்ளோ நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நமக்கு டைட்டா இருக்கும்போது, ஐயோ! நமக்கு புடிச்சிருக்கு ஆனா டைட்டா இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல. அது நெறைய வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு, நம்ம ஏதோ பிடிக்காதது ட்ரெஸ் எடுத்துட்டு வர மாரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ ரீசன்ட் ஷாப்பிங் போம்போது, அந்த சைஸ் எம் சைஸ் கிட்ட நான் டச் ஆயிருக்கும்போது, எனக்கே அப்பா பரவால்ல ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம எம் சைஸ்ல ஒண்ணு ட்ரை பண்றோம் அப்படின்ற மாதிரி, அதுவே ஒரு பெரிய ஹாப்பினஸ்ஸா கூஸ் பம்ப்ஸ் மேம். ரியலி கூஸ் பம்ப்ஸ். நல்லா இருக்கு. நீங்க இது கேட்கும்போது, இந்த லைக் அந்த ட்ரெஸ் வந்துட்டு நம்ம வொர்க் ட்ரையல் ரூம்ல அது வொர்க் அவுட் பண்ணும்போது, அந்த அந்த இது வந்துட்டு ரீச் ஆகும்போது, இட்ஸ் டூ குட். அண்ட் வாட் இஸ் ஒன் லாஸ்ட் திங் இஸ், வாட் இஸ் த ஓவரால் திங் யூ ஃபீல் அபவுட் த டயட்? ஓவரால் இது வந்து இப்போ எனக்கு என்னன்னா, இத வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும்ன்ற மென்டாலிட்டி, அதாவது ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணும்போது, இப்போ ஒரு சர்டைன் பீரியட் தான் நம்ம ஒண்ணு ட்ரை பண்றோம்னா, அப்பாடா அந்த டைம் எப்ப முடியும்? நம்ம வந்து அந்த பேக் டு நார்மல் வருவோம் அப்படின்ற பேசிக்கலி அந்த ஃபீல் இருக்கும்ல. ஜென்ரலா நான் எது ட்ரை பண்றதுனாலும் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான்வெஜ் சாப்பிடுறவங்க அந்த 1 மந்த் இந்த புரட்டாசி மாசத்துல சாப்பிடாமலே இருக்கும்போது, எப்ப முடியும்? எப்ப முடியும்? அப்படின்ற ஒரு தோணும் இல்லையா? எங்க வீட்ல அந்த மாரி நான் பார்த்திருக்கேன் நெறைய பேர. சோ இப்ப எனக்குலாம் எப்படி ஃபீல் ஆகுது? எனக்கு மட்டும் இல்ல, என் ஹஸ்பண்ட்க்கும் நாங்க 2 பேருமே எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இத அப்படியே கன்டின்யூ பண்ணலாம். இதுல ஒண்ணும்
இந்த ஃபுட் டயட்ல வந்து எதுவும் எனக்கு பெருசா கஷ்டமா இல்லவே இல்ல. சோ இத வந்து ரெகுலராவே நம்ம சாப்பிடலாம். எப்பயாவது 1, 2 கிரேவிங்ஸ் இருந்தா நம்ம நார்மலா என்ன ஃபுட் சாப்பிடுவோமோ அத சாப்பிட்டுக்கலாம். அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கோம் 2 பேருமே. பெருசா எங்களுக்கு ம். வந்து அப்பாடா இத ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வந்து நார்மல் ரைஸ் எல்லாம் எடுத்து நான் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அது எப்படா சாப்பிடுவோம்? அந்த ஃபீலே எங்களுக்கு வரவே இல்ல. இத அப்படியே கன்டின்யூ பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கும் வந்திருக்கும். ஃபென்டாஸ்டிக், சோ ஃபென்டாஸ்டிக். அதுதான் ஒரு சக்சஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வெயிட் பண்ணல. ஐயோ எப்ப முடியும்? இது கஷ்டப்பட்டு நம்ம பண்ற மாரி இல்ல எங்களுக்கு. அது வந்து இஷ்டப்பட்டு பண்றோம். அது ம். நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுற மாரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. சோ அதனால அதே கன்டின்யூ பண்ணிக்கலாமே. ஹியர் அண்ட் தேர் என்னைக்காவது ஏதாவது கிரேவிங்ஸ் இருந்தா நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது லிமிட்டடா சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி. நான் சொல்றது போஸ்ட் இந்த 120 டேஸ்க்கு அப்புறமா எங்களுடைய தாட் ப்ராசஸ் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேன். சூப்பர் கிளியரன்ஸ் மேம். நல்லா கிளாரிட்டியா இருக்கீங்க ஆல்ரெடி. ஸோ வாட் இஸ் டூ பி இன் த டயட் ஈவன் ஆஃப்டர் த டயட் ஆல்சோ நீங்க எப்படி வந்துட்டு நீங்க மெயின்டெயின் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்ட்டா வந்துட்டு அந்த கிளாரிட்டி இருந்தாலே போதும். லைக் வி கேன் அ அந்த அந்த ஹெல்த்த வந்துட்டு மெயின்டெயின் பண்ணிட்டே போகலாம். ஸோ யூ செட் நோ லைக் யுவர் கம்ப்ளீட்லி உங்களுடைய டயட்ல வந்துட்டு சப்போர்ட் வந்துட்டு நெறைய இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைக் ஐ நோ தட் சப்போர்ட் வந்துட்டு மெயினா ஐ ஹேவ் கம் டு நோ ஆல் யுவர் நம்ம கால்ல பேசும்போது, பண்ணும்போது, யுவர் மதர் வாஸ் அ வெரி கிரேட் சப்போர்ட்டிவ் ஃபார் யூ. ஈவன் ம். எப்பவுமே அந்த பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரே கலர்ஃபுல்லா இருக்கும். அந்த வெஜிடபிள்ஸ் வந்துட்டு நல்லா இருக்கும். லைக் ஐ ஃபீல் லைக் ரியலி லைக் டெலிஷியஸ். It was. ஆமா. So, yeah, now I would like to invite your mother also onto this digital screen because I would just wanted to know. So, because she takes lot of pain and then to cook all this for you guys, right? So, yeah, அதுதான். let's. உண்மைதான் நீங்க சொன்னது. லைக் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளேட் பார்க்கும்பொழுது கூட என்ன சொல்லுவாங்கன்னா, இது இந்த மாரி யாராவது ஒருத்தர் செஞ்சு குடுத்தா நம்மளும் ட்ரை பண்ணுவோம். ஈஸி Ah, எங்களுக்கு. அந்த ஒரு ஃபீல் நெறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. சோ அதனால அதுக்கு ஃபுல் கிரெடிட் வந்து கண்டிப்பா 100% கிரெடிட் எங்க அம்மாக்கு தான். சோ ஐ வில் கால். அம்மா. wow. Welcome, welcome, அம்மா. Welcome. வணக்கம். வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். எல்லா கிரெடிட்டும் நீங்க எப்படி? உங்களுக்கு தான். உங்கள பத்தி தான் நாங்க பேசிட்டே இருக்கோம். ஒருத்தர் வந்துட்டு இந்த மாரி நம்ம ஃபேமிலில யாராச்சும் நம்மளுக்காக ஏன்னா வொர்க்கிங் ப்ரொஃபஷனல் வொர்க்கும் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. ஸோ அதுக்கு நீங்க இவ்ளோ சப்போர்ட் பண்ணிட்டு, நீங்க அவங்களுக்காக அவ்ளோ அழகா நீங்க வந்துட்டு பிளேட் டெய்லி மிஸ் பண்ணாம, எனக்கு தெரிஞ்சு நீங்க ரஞ்சித் சாருக்கும் சேம் அப்புறமா மேடம்க்கும் சேம். ஸோ 2 பேருக்கும் ஒரு ஒரு 30, 40 டேஸ் வந்துட்டு முன்ன பின்ன இருந்தாலும், நீங்க இப்ப அது கன்டினியூஸா அவங்களுக்கு என்னது பயங்கரமா அந்த பிளேட் வந்துட்டு நீங்க செஞ்சு குடுக்குறீங்க பாருங்க. அவ்ளோ கேர் பண்ணி. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டூ யூ. அது ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப அப்ரிஷியபிள். ரொம்ப நல்லா எனக்கு சின்ன இருக்கு வயசுல மேடம். இருந்தே நல்லா சமைக்க பிடிக்கும். ம். அதனால இது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நான் செஞ்சு குடுப்பேன். ம். நீங்க இதெல்லாமே சமைக்கிறீங்கல்ல, உங்களுக்கு என்ன தோணுது? இவங்க சாப்பிடுறது ஏன்னா நீங்கலாம் அப்ப அந்த காலத்துலலாம் நம்ம நல்லா இது பண்ணி என்னென்ன ஃபுட் கரெக்ட்டா எடுக்கணும், எது எது நல்லது, எந்த ஃபுட் இது சாப்பிட்டா நல்லது, அது சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் ஆமா. பார்க்கும்போது, இவங்க சாப்பிடுற அந்த ஃபுட்ல வந்துட்டு அ அ ஃபுட் சாப்பிடுறாங்க இல்லைங்களா? ஸோ அதுல வந்துட்டு உங்களுக்கு என்ன மாரி தோணுது? இவங்க சாப்பிடுறது எல்லாமே ஹெல்தியா இருக்கா? அந்த மாரி தோணுதா உங்களுக்கு? இல்ல எப்போதுமே காய்கறி நெறைய சாப்பிடுவோம் இவ. ம். ஸ்கூலுக்கெல்லாம் கூட நெறைய இந்த வெண்டைக்காயெல்லாம் ரொம்ப பிடிக்கும். க ச மோ புள்ள இவளுக்கு சரி, இவ அண்ணாக்கும் சரி, எப்போதுமே குழந்தைல இருக்கறதுலருந்தே வெண்டைக்காய் நெறைய பண்ணுவேன். நெறைய. இவங்களுக்கு பிடிச்ச காய்கறியா பண்ணி குடுப்பேன். அதனால இப்பயும் அதேதான். என்ன சொல்றாளோ பண்ணிடுறது. ம். ஓகே, 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 ஓகே. சோ அப்ப இவங்க சாப்பிடுறது எல்லாமே ஹெல்தின்னு இது பண்றீங்க. கரெக்ட்டா. ஆமாமாமா. ம். நீங்க எப்படியெல்லாம் வந்துட்டு டைம் எல்லாம் ரொம்ப அ ஆகுமா? இதெல்லாம் குக் பண்றதுக்கு? இல்ல நீங்க எப்படி டைம் இல்ல, இல்ல. டைம் சீக்கிரம். வைஸா எப்படி ஃபீல் பண்றீங்க? இதெல்லாம் நீங்க 1/2 அன் டெய்லி ஹவர், 3/4 மணி கன்டினியூவா நேரத்துல செஞ்சு முடிச்சிடுவேன். குடுப்பீங்கன்னு. ம். 3/4 மணி நேரத்துல முடிச்சிடுவேன். அது ஓகே, ஃபாஸ்ட்டா ஓகே. ஃபாஸ்ட்டா பண்ணிடுவேன். ஓகே, ஓகே, ஓகே. செம்ம, என்ன செம்ம, பண்ணணும்னு செம்ம. தெரியும்ல. என்ன ம். பண்ணணும்னு தெரியும். ரெகுலர் பண்ணின்னு இருக்கேன். அதனால டக் டக்குன்னு பண்ணிடுவேன். நீங்க நல்லா ட்ரெயின்ட் அவங்க நம்ம ஆயிட்டீங்க நியூவா இல்லைங்களா? ஏதாவது ரெசிபி
நம்ம சொன்னா கூட அத உடனே ட்ரை பண்ணி குடுப்பாங்க. அது வந்து ஓகே ட்ரை பண்ணலாம். லைக் இப்ப ரீசெண்டா அந்த காலிஃப்ளவர்ல வந்து பொங்கல் ரொம்ப நாளா சாப்பிடாமலே இருக்கும். சரி காலிஃப்ளவர்ல நான் ஒரு பொங்கல் பார்த்தேன். அந்த காலிஃப்ளவர் அது மாதிரி. சோ அதுவும் அந்த பரங்கிக்காய் போட்டு ஒரு குழம்பு. சோ 2ம் வந்து பொங்கல் சாம்பாருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா ஒரு ரெசிபி பார்த்தேன். நான் அதான் ட்ரை பண்ணணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். என்னால பண்ணவே முடியல. ஒரு நாள் நான் சொன்னேன் இதான் ரெசிபி கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. உடனே பார்த்தா மறுநாள் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்க 2 வேளையுமே அதே சாப்பிட்டோம். ஏன்னா அவ்வளோ டேஸ்டா இருந்தது. சோ அது மாதிரி புதுசா கூட ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதுதான் அப்படின்றது இல்லாம நியூவா கூட நம்ம ஏதாவது சொன்னா டக்குன்னு ட்ரை பண்ணி கொடுப்பாங்க அத. தேங்க்யூ சோ மச் அம்மா. நீங்க நல்லா சப்போர்ட் பண்றீங்க அது. ஸோ தேங்க்யூ சோ மச். யாஹ்! இப்போ லாஸ்ட் ஒரே ஒண்ணு. தென் வி வில் எண்ட் அப் அவர் கால். அ இப்போ வந்து நெறைய பேர் இப்போ பார்த்துட்டு இருப்பாங்க, இந்த வீடியோ பார்க்கும்போது. ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்த் பேஸ்ல வந்துட்டு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ ஹெல்த்ன்னா வெறும் வெயிட் லாஸ் மட்டும் இல்ல. ஸோ அவங்களுக்கு லைக் தே வில் ஹேவ் லாட் ஆஃப் அதர் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ. நெறைய அதர் ப்ராப்ளம் வந்துட்டு இப்ப வந்து என்னென்னன்னா டைப் 2 டயபிட்டிஸ் நம்ம இந்தியாவ வந்துட்டு நம்பர் 1 வந்துட்டு அதுதான் ஹிட் பண்ணிட்டு இருக்குது. நெறைய டைப் 2 டயபிட்டிஸ்ல இருக்காங்க. அதுவும் சின்ன ஏஜ்ல இருந்தே லைக் 30ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது. அது ஒண்ணு. ஏன் அதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த வொர்க் ஃப்ரம் ஹோம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் அதனால வருது. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம லேடீஸ்க்கு மெயினா பிசிஓடி இது அப்புறமா இன்ஃபெர்டிலிட்டிக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட நெறைய பேர் வந்துட்டு 10ல வந்துட்டு 4, 5 பேர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல தான் கியூல நிக்கிறாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் இந்த கொலஸ்ட்ரால் அது வந்துட்டு நெறைய ஹிட் பண்ணிட்டு இருக்குது. அதுவும் இப்ப வந்துட்டு ரீசென்ட்லி வந்துட்டு இட் இஸ் அ ரிசர்ச். ஸோ கொலஸ்ட்ரால்ல வந்து ஹிட் ஆயிட்டு நெறைய பேர் இறந்தவங்க ஹார்ட் அட்டாக்ல அந்த சடன் ஸ்ட்ரோக்ல இறந்து போறவங்க வந்து நெறைய இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்ன மெயின் ரீசன்னு கேட்டாங்கன்னா, அந்த கொலஸ்ட்ரால் இதுதான் இல்லைங்களா? அதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்துட்டு இந்த ஹெல்த் வைஸா அவங்க எப்படியெல்லாம் வந்துட்டு என்ன என்ன ஸ்டெப் எடுக்கணும்? எப்படி வந்து அவங்க கேர் பண்ணிக்கணும்? அந்த அவங்க எடுக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கணும்? ஸோ அந்த அந்த ஹெல்த் வைஸா ஆமா. வந்துட்டு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மாரி நெறைய ஹெல்த் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். லைக் ஃபுட்ட நம்மளோட வெயிட் கெயின் மட்டுமே ப்ராப்ளம் கிடையாது. ம். ஆக்சுவலி நம்ம ஹெல்தியா இருக்கணும். குண்டா இருக்கோமோ, ஒல்லியா இருக்கோமோ, அத நம்ம ஹெல்தியா இருக்கோமா அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஸோ நம்மளோட ஓன் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். நம்மளோட சாய்ஸஸ் வந்து நம்மளோட ஹெல்த்த பாதிக்காத மாதிரியான சாய்ஸஸா நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். நம்மளோட லைஃப் ஸ்டைலோ, நமக்குன்னு ஒரு ஓன் சாய்ஸஸ் இருக்கும் இல்லையா? அது எந்த வகையிலுமே நம்ம ஹெல்த்த பாதிக்காத மாதிரி சூஸ் பண்ணணும். சோ ப்ரையாரிட்டி இப்ப என்ன நமக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு கண்டிப்பா இம்மீடியட்டா அத ஒரு ஸ்டெப் எடுத்து அத வந்து ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரணும். ஏன்னா இப்போ இந்த ஜெனரேஷன் நம்ம ப்ரீவியஸ் ஜெனரேஷன் கூட ஓரளவுக்கு இருந்தது. இந்த ஜெனரேஷன் ரொம்பவே நம்ம எல்லாருமே இந்த 80s 90s கிட்ஸ் எல்லாம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய ஃபேஸ் பண்றோம். இது இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். ஏன்னா இந்த 2K கிட்ஸ் இன்னுமே அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப ஸ்பாயில்டா தான் இருக்கு. ஏன்னா வந்து நமக்கு வெஸ்டர்ன் கல்ச்சர் நிறைய ஃபுட் ஹேபிட்ஸ் வந்துருச்சு. சோ நம்மளோட இந்தியன் கல்ச்சர் கம்ப்ளீட்டா வேனிஷ் ஆகுற மாதிரி அவங்க வெஸ்டர்னா ஃபுட் கொடுத்தாதான் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இப்ப இந்த காலத்து பசங்க எல்லாம். சோ அதெல்லாம் கம்ப்ளீட்டா நம்ம ஸ்டார்டிங்லயே வந்து அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாத்தையும் லிமிட் பண்ணிக்கணும். நம்மளுடைய சாய்ஸஸ வந்து லிமிட் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய ஃபியூச்சர் எப்படி நம்ம அதை வந்து மோல்ட் பண்ணிக்கணும்னு ஒரு பிளானிங்கோட நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும். பிகாஸ் இல்லைன்னா ஹெல்த் இஷ்யூஸ்க்கு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேணாம் ஃபியூச்சர்ல. ம். இல்லைன்னா தட்ஸ் கண்டிப்பா சோ ஏதாவது நிறைய ஸ்பெண்ட் தட்ஸ் சோ பண்ணி ஆகணும் தோஸ் ஹெல்த்துக்காக ஃபியூச்சர்ல. ஏர்னிங் மனி ஒரு பக்கம்னா, அந்த ஏர்ன் பண்ற மனி மொத்தமே லைக் வி ஆர் ஸ்பெண்டிங் ஃபார் ஆர் ட்ரீட்மெண்ட் அண்ட் தென் கண்டிப்பா. அது வந்து அந்த மெடிசின், ஹாஸ்பிட்டல் பில்ஸ். ஸோ இட் இஸ் ரியலி அது நம்பளுடைய கண்ட்ரில வந்துட்டு இத வந்துட்டு மேனேஜ் பண்றது வந்துட்டு ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இட் இஸ் அ பிக்கஸ்ட் சேலஞ்ச். உம் ஸோ தட்ஸ் வாட் யூ ரைட்லி செட் மேம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் திங். ஸோ அதுக்கு தான் வந்து ஐ ஜஸ்ட் ரெக்வெஸ்ட் எவ்ரிஒன் ஹூஎவர் இஸ் வாட்சிங் திஸ் இன்டர்வியூ. ஸோ கைண்ட்லி ஜஸ்ட் கோ ஃபார் த பிளட் ரிப்போர்ட்ஸ். எப்போவுமே நீங்க டயட் பண்றீங்களோ இல்லையோ, நீங்க ஹெல்தி ஃபுட்ஸ் ஃபாலோ பண்றீங்களோ இல்லையோ, அது தட் இஸ் செகண்டரி. ஸோ மெயின் திங் ஃபர்ஸ்ட் இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு கம்பல்சரி ஒரு பிளட் ரிப்போர்ட் எடுத்துக்கோங்க. லைக் ஃபுல் பாடி செக்அப். ஸோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கேத்த மாரி யூ ஜஸ்ட் டேக் அ ஸ்டெப்.
ஸோ தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாடி, என்ன பண்ணணும், என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் மை கைண்ட் ரிக்வெஸ்ட் டு all of our viewers. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சுகன்யா மேம் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் அம்மா ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். நீங்க உங்களுடைய கைடன்ஸ் வந்து இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் நிஜமாவே. பிகாஸ் நீங்க யூ மேட் ஷுர் என்னோட ப்ரொஃபஷன் வந்து அதுக்கு எஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க கால் பண்ணி யூ யூஸ் டு செக் வித் மீ. லைக் நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல தலைவலிக்குதுன்னு சொல்லும் போது நீங்க அது வந்து அடிக்கடி எனக்கு கால் பண்ணி செக் பண்ணுவீங்க. லைக் ஒரு ஃபேமிலி மெம்பர் தான் அந்த மாதிரி கேட்பாங்க, என்ன ஓகேவா நீ அப்படின்னு சொல்லிட்டு. சோ எனக்கு அது ஒரு கோச் வந்து அந்த மாதிரி ஒரு அது வந்து என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வருது இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஒரு நான் வந்து உன்னுடைய கைடன்ஸ் நான் அதை கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு இல்லாம யூ மேட் ஷுர் தட் வெதர் ஐம் ஓகே ஆர் நாட் அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்கலி ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகுது. ஸோ அது ஒரு மோட்டிவேஷனலாவும் இருந்தது எனக்கு. லைக் வந்து நீங்க ஸ்டார்டிங்ல இப்படிதான் இருக்கும், நீங்க கொஞ்சம் அதை வந்து பாடி அடாப்ட் பண்ற வரைக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அந்த மாதிரிலாம் நீங்க பேசும்போது இட் வாஸ் ரியலி மோட்டிவேட்டட் a lot for me. So thank you so much for your guidance. I take this opportunity to thank you a lot. Yeah, thank you so much. Thank you for your time. Yeah, வணக்கம். Thank you.